ஏங்க நீங்கள் எழுதின புஸ்தகத்தில் ஒரு பகுதி கூட ஆண்களுக்குன்னு இல்லையாங்க? கணவர்: ஏமா இல்லை, சமையல் குறிப்புன்னு ஒரு பகுதி இருக்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ஐயர்: மாப்பிள்ளை நாழியாகிறது, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே தாலியை கட்டுங்க. மாப்பிள்ளை தோழன்: தாலி கட்டினாலே நல்ல நேரம் முடிஞ்ச மாதிரி தானே. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சேரன்: இன்னைக்கு நைட்டு கடுமையான மழையும் காற்றும் வரும்னு டிவியில் சொன்னாங்கடா. மாறன்: நீங்கள் கேட்டீங்களா? சேரன்: நான் கேட்கலடா, அவங்களே சொன்னாங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. மதன்: சார் என் பொண்டாட்டியை காணோம் சார். மிதுன்: யோ, இது போஸ்ட் ஆஃபீஸியா, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. மதன்: சாரி சார், சந்தோஷத்தில் இடம் தெரியாமல் வந்துட்டேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. கணவர்: எங்கள் அம்மாவுக்கு மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்காண்டி. மனைவி: அவ்வளவு சிரமப்பட்டு ஏன் மூச்சு விடணும்னு கேட்குறேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. வரதன்: ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சட்டை பாக்கிட்ட பார்க்குறேன், காசை காணோம்டா. பரதன்: ஐயோ, அப்புறம் என்ன செஞ்ச? வரதன்: அப்புறம் என்ன, பேண்ட்டு பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. கடம்பன்: என்ன ஜோசியரே, கிளி கூண்டு ரொம்ப சின்னதாக இருக்கே. ஜோசியர்: அது வெட்டு கிளிங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சர்வர்: ஏன் சார், தினமும் பார்சல் வாங்கிட்டு போகிறீங்களே, ஒரு நாளாவது ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்லாம்ல சார்? தோனி: ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன டாக்டர் சொல்லியிருக்காருப்பா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. கணவர்: வெளியே 2 கண்ணும் தெரியாதவன் சோறு கேட்குறான், போய் போட்டுட்டு வா. மனைவி: எப்படிங்க அவனுக்கு 2 கண்ணும் தெரியாதுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க? கணவன்: என்ன மகாலட்சுமி மகராசின்னு சொல்கிறானே, அதை வச்சுத்தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. விமல்: யாரோ என் ஃபேன் பாக்கெட்டில் பிளேடை போட்டிருக்காண்டா. கமல்: ஐயோ, என்னாச்சு, பர்ஸ் அடிச்சிட்டானுங்களா? விமல்: இல்லைடா, நான் பிளேடை எடுத்து வெளியே போட்டுட்டேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ஆமாலா: என்னங்க இது, ஒரு வாரமாக தினமும் காலண்டர் வாங்கிட்டு வரீங்க? சோமு: நீ தானடி டெய்லி காலண்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. மணி: அந்த டாக்டர் போலி டாக்டர்னு எப்படிரா சொல்கிற? சனி: சுகர் டெஸ்ட் எடுக்க எவ்வளவுன்னு கேட்டால் 1 கிலோ 20 ரூபான்றாரா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. நர்ஸ்: டாக்டர், பேஷண்ட்டை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம், ஆனால் மயக்க மருந்து ஸ்டாக் இல்லை டாக்டர், இப்போ என்ன பண்ணுறது? டாக்டர்: நீ ஏமா கவலைப்படுற, ஏன் சாக்ஸை எடுத்து அவர் மூக்காண்ட லேசாக காட்டிடு போதும். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ராமு: எதுக்கு மேனேஜர் உன்னை திட்டினாருடா? சோமு: மேனேஜரு நாயக்கானம்னு ஒரு விளம்பரம் கொடுக்க சொன்னாருடா, நான் மேனேஜர் நாயக்கானம்னு கொடுத்துட்டேன், அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ரமேஷ்: பால் வியாபாரம் பண்ணவனை பெட்ரோல் பங்க்கில் வேலைக்கு சேர்த்தது தப்பாக போச்சுடா. கணேஷ்: ஏன், என்ன செஞ்சான்? ரமேஷ்: பெட்ரோலில் தண்ணியை கலந்துட்டான்டா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க.